வணக்கம். திரு பிஎஸ் கோபாலராவ் அவர்கள் தன்னுடைய புத்தகமாகிய யுனிவர்சல் அன்குக்டு ஃபுட்டில் ஃபாரின் மேட்டர் அப்படிங்கிறது, அதாவது நம்ம உடலில் இருக்கும் கழிவுப் பொருட்களை பற்றி என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இஃப் இட் இஸ் அலோட் டு ரிமைன் லாங் இன் த சிஸ்டம் வித்தவுட் கேர் பீயிங் டேக்கன் ஃபார் இட்ஸ் டிஸ்லாட்ஜ்மெண்ட், இட் ப்ரூவ்ஸ் டு பி அ யூஸ்லெஸ் பர்டன் டு த சிஸ்டம் அண்ட் கிவ்ஸ் ரைஸ் டு வேரியஸ் ட்ரபிள்ஸ் அண்ட் ஏல்மெண்ட்ஸ். அதாவது அந்த கழிவுகள் நம்ம உடலில் நம்ம ரொம்ப நாள் இருக்க விட்டோன்னா அது பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹென்ஸ் இட் இஸ் ஃபவுண்ட் டு பி அ வேஸ்ட்ஃபுல் பாய்ஸ்னஸ் மேட்டர் ரெக்வயரிங் எமர்ஜென்ட் எக்ஸ்பல்ஷன் ஃப்ரம் த பாடி. அது நம்ம உடம்புலேருந்து நம்ம உடனடியாக வெளியேற்ற வேண்டிய ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபாரின் மேட்டர்ஸ் enters the human system through food sources and water, through the mouth and the gullet and through the air in the respiratory and circulatory system. இந்த கழிவுப் பொருட்கள் நம்ம உடம்புல உணவு மூலமாகவும் நீர் மூலமாகவும் நாம் சுவாசிக்கும் காற்று மூலமாகவும் நம்ம உடலுக்குள்ளே செல்லுது அப்படின்னு சொல்கிறாரு. The matter that has found its entrance finally finds its lodgement in the lower intestines below the navel in the pelvic region. இந்த கழிவுப் பொருட்கள்லாம் நம்மளுடைய தொப்புளுக்கு கீழே எல்லாம் சேர்ந்து தங்கி இருந்துக்குது அப்படின்னு சொல்கிறார். இன் திஸ் பிளேஸ் பியூட்ரிஃபிகேஷன் டேக்ஸ் பிளேஸ் அண்ட் கேஸஸ் ஆர் ஜென்ரேட்டட். இந்த இடத்துல இந்த கழிவுகள்லாம் புளித்து வாயுக்கள், பல்வேறு விதமான வாயுக்கள் உற்பத்தி ஆகுது. The fluid matter gradually expands and rises up towards the head of the human being. இந்த கழிவுகள் மெதுவாக அப்படியே விரிஞ்சு நம்மளோட தலையை நோக்கி செல்லுது அப்படின்னு சொல்கிறாரு. During the progress of its course, the fermented liquid matter rapidly rubs against the various tissues in the body. இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம உடலில் இருக்க திசுக்களில் அது உராஞ்சிட்டே போகுது. While this matter passes through the head, from the broad trunk through the narrow, intricate and intertwined structures of the neck, it enlarges the elastic structures and become visible. அப்போ இந்த கழிவுப் பொருட்கள் தலைக்கு போகும்போது, நம்மளோட கழுத்து வழியாக தலைக்கு போகும்போது இந்த நெகிழ்வுத்தன்மை வாய்ந்த நம்ம உடலில் இருக்கும் பாகங்கள்லாம் விரிஞ்சு அது வெளியே தெரிகிற மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாரு. லூயிஸ் குனுஹ்னே அப்படிங்கிறவர் த சயின்ஸ் ஆஃப் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, it is stated by him that from merely looking at the face, neck and body of a human being and from observing the enlarged bodily parts, one can understand the cause and location of the foreign matter to affect its removal அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒருவருடைய முகத்தையோ கழுத்தையோ உடலையோ பார்த்து அவங்க உடம்புல எந்த பாகம் தேவைக்கு அதிகமாக விரிஞ்சிருக்குங்கிறத பார்த்தே அவங்க உடம்புல கழிவுப் பொருட்கள் எந்த பாகத்தில் சேர்ந்துருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. By examining the iris in the eye, E.D. Babbitt's work in chromopathy has helped him to diagnose the diseases and prescribe treatment for them by observing the multiple lines on the eyeball, nails and skin on the face and the whole body. அதாவது இடி பப்பிட்டுங்கிற ஒரு ஜெர்மன் எழுத்தாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம கண்ணின் பாகங்கள் ஐரிஸ், நம்ம கண்ணின் ஐரிஸ், அதே மாதிரி நம்ம கண் விழிகளில் இருக்கிற நிறைய கோடுகள், நம்மளுடைய நகங்கள், நம்மளுடைய தோல், நம்மளுடைய முகம், நம்மளுடைய முழு உடம்பு, இது எல்லாத்துலேயும் இருக்கிற கோடுகளை வச்சே நம்மளோட ஆரோக்கியத்தை பற்றி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. The foreign matter, after reaching the topmost surface underneath the bone cavity of the head, begins to descend and returns to the neck and passes to the extremities of the body, that is the fingers of the hands and legs, through the arms, trunks and legs. அதாவது இந்த கழிவுப் பொருட்கள் நம்ம கீழே இருக்கிற கழிவுப் பொருட்கள் நம்மளோட தலை வரைக்கும் போகுது. நம்மளோட உச்சந்தலையில் அந்த எலும்புக்கு கீழே வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் உடம்புல கீழே இறங்கி நம்ம கை கால்கள் எல்லா இடத்துலையும் அந்த கழிவுப் பொருட்கள்லாம் தங்கிடுது அப்படின்னு சொல்கிறார். During its course, the foreign matter find lodgement in the naturally weak portions of the body. அப்போ இந்த கழிவுப் பொருட்கள்லாம் எங்கே தங்குதுன்னா, நமக்கு பிறப்பால் நமக்கு எந்த உறுப்பு வீக்காக இருக்குதோ அந்த உறுப்புகளில் போய் தங்கிடுது அப்படின்னு சொல்கிறாரு. That is to say, owing to the unnatural life of the parents, the foetus also develops with the foreign matter, imbibing qualities good or bad from its parents. அதாவது இந்த மாதிரி நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளோட பெற்றோர்களின் ஆரோக்கியத்தை வச்சு தான் அந்த குழந்தையின் கருவே உருவாகுது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ குழந்தைகள் பெற்றோர்கள் இந்த மாதிரி செயற்கையாக சமைத்த உணவு சாப்பிட்டு செயற்கையாக வாழ்கிறதுனால
அந்த குழந்தைகள் வந்து அதை வந்து அப்படியே வந்து கிரகிச்சுக்கிறாங்க கருவிலேயே அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் இஸ் த காஸ் ஃபார் த சில்ட்ரன் born dumb, blind, lame and consumptive. அப்போ குழந்தைகள் வந்து முடமாக பிறக்கிறதுக்கு வந்து பெற்றோர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார். After reaching the extremities, the diseased matter begins its back circuit as there is no further place to go. அப்போ திருப்பியும் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கழிவுகள் வந்து நம்ம உடலுக்குள்ளேயே திரும்ப திரும்ப சுற்றி வருது அப்படின்னு வந்து சொல்கிறார். It accumulates in the tissues which are narrow, intricate and naturally weak. அதாவது ரொம்ப குறுகலாக இருக்கிற நம்மளுடைய உடல் திசுக்கள், நாளங்கள், வீக்காக இருக்கிற நாளங்கள் இதிலெல்லாம் வந்து போய் இதெல்லாம் தங்கிடுது அப்படின்னு சொல்கிறாரு. The gaseous matter assumes liquid form and the liquid may change into a solid. அதாவது அந்த வாயு வடிவத்தில் இருக்கிற கழிவுகள் வந்து அப்புறம் திரவ வடிவமாகி அதுக்கப்புறம் திட வடிவமாகவும் அந்த கழிவுகள் மாறிடுது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம படிச்சிருப்போம், நம்ம வந்து தண்ணீர் வந்து 3 இதுலேயும் இருக்கும், வாயு, நீர், திட வடிவம். அதாவது கழிவுகள் வந்து 3 விதமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து நம்ம தண்ணி படிச்சிருப்போம் 3 விதமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தண்ணி வந்து வாயு வடிவத்தில் நீராவியாகவும், திரவ வடிவத்தில் வந்து நீராகவும், திட வடிவத்தில் வந்து ஐஸ் கட்டியாகவும் இருக்கிறத பற்றி நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி இங்கேயும் நடக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாரு. இப்போ வந்து நம்ம திரவ வடிவத்தில் வந்து எப்படி அந்த கழிவுகள் இருக்கும் அப்படின்னா வந்து சீல் பிடித்த மாதிரி இருக்கிற வியாதிகள்லாம் வந்து இந்த மாதிரி திரவ வடிவத்தில் வர்றது, திரவ வடிவத்தில் கழிவுகள் தேங்குறதுனால வர்றது அப்படின்னு சொல்கிறாரு. எலிஃபேண்டியாசிஸ் அண்ட் ஆப்சஸஸ் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ். அதாவது இந்த யானைக்கால் வியாதி இந்த மாதிரிலாம் வர வியாதிகள்லாம் வந்து திரவ வடிவத்தில் வந்து நம்மளுடைய கழிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கொப்புளங்கள் வர்றது, கட்டிகள் உருவாகிறது, இதெல்லாம் வந்து the actual pus which emanates from boils and tumors in and under the skin is another clear sign of the liquid state of foreign matter அப்படின்னு சொல்கிறாரு. Stones in the bladder and gall duct are obvious indications of the solid state of foreign matter. அப்புறம் திட வடிவத்தில் வந்து கழிவுகள் எப்படி தங்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. கல் வடிவத்தில் தங்குது, நம்மளுடைய சிறுநீர் பையில், கல்லீரலில், இந்த இடத்துலலாம் வந்து நமக்கு திட வடிவத்தில் வந்து நம்மளுடைய கழிவுகள் வந்து தங்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஃபேஷியல் மேட்டர் இந்த லார்ஜ் கோலான் வித் த வாட்டர் அப்சர்வ் பை த இன்டர்னல் எக்ஸசிவ் ஹீட் இன் த சிஸ்டம் இஸ் ஆல்சோ எ சைன் ஆஃப் சாலிட் ஃபாரின் மேட்டர். அதாவது நம்மளுடைய குடலில் வந்து நம்மளோட உடலில் அசுத்த உஷ்ணம் நிறையா இருக்கிறதுனால திட வடிவத்துலேயும் வந்து நம்மளுடைய கழிவுகள் மலை வடிவத்தில் தங்குது அப்படின்னு சொல்கிறாரு. பெல்ஜிங்ஸ் அண்ட் கேஸஸ் தட் பாஸ் த்ரூ த ஆனஸ் வித் ஆர் வித்தவுட் ஃபவுல் ஸ்மெல் ஆர் இண்டிகேஷன்ஸ் ஆஃப் த கேஷியஸ் ஸ்டேட் ஆஃப் த எபோவ் டிசீஸ்ட் வேஸ்ட் மேட்டர். அதாவது நம்ம உடம்புல வந்து வாயு வடிவத்தில் வந்து கழிவுகள் வந்து நம்மளுடைய ஆசன வாய் வழியாக வெளியேறது, நாற்றம் இல்லாமல் நாற்றத்தோடு இந்த மாதிரிலாம் வெளியேறது எல்லாமே வந்து நம்மளோட கழிவுகள் வந்து உடலில் நம்ம தேங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. These waste matter begins to exert pressure on the tender and minute living cells in the tissues of the human body. இது வந்து நுணுக்கமான நுண்ணிய நம்ம உடலில் இருக்க திசுக்கள் எல்லாம் வந்து ஒரு அழுத்தத்தை தர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம உடலில் இருக்க நல்ல திசுக்கள் எல்லாம் வந்து இந்த அழுத்தம் தர்றதுனால நல்ல திசுக்கள்லாம் வந்து பாதிக்க ஆரம்பிச்சிருது இந்த கழிவுகள்னால. The living cell with all its life energy tries to conquer the foreign matter and exerts its utmost energy to drive out the intruding obstruction and its overpowering influence. இதனால் நல்ல நிலையில் இருக்கிற நம்மளுடைய திசுக்கள் வந்து அதோட இயன்றவரை வந்து அது வந்து போராடுது, அதோட ஆற்றலை எல்லாம் கொடுத்து அந்த கழிவுப் பொருளை வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து போராடுது. When the cell succeeds in its fight, the foreign matter is forced to discharge to the proper channels of evacuations. இந்த போராட்டத்தில் வந்து அந்த திசு வந்து வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த கழிவு வந்து நம்மளோட தோல் மூலமாகவும், கிட்னி மூலமாகவும், நுரையீரல் மூலமாகவும், மலம் மூலமாகவும் வெளியேறிடுது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வந்து no one should be under the delusion that the action of fermentation is only confined to the lower bowel in the pelvic activity. அதாவது தொப்புளுக்கு கீழே மட்டும்தான் இந்த புளிச்சு போன கழிவுகள்லாம் தங்குதுன்னு நம்ம வந்து தவறாக நினச்சிக்க கூடாது. ரொம்ப நாளாக நாட்பட்ட வியாதிகளில் வந்து எலும்பு மஜ்ஜை வரைக்கும் நமக்கு வந்து இந்த கழிவுகள்லாம் வந்து பரவி இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாரு. அலாங் வித் ஃபாரின் மேட்டர் ஃபெர்மெண்டேஷன் எக்ஸிஸ்ட் சைட் பை சைடு. அதாவது கழிவுகள் இருக்குன்னா இந்த புளித்து போன ஃபெர்மெண்டேஷன் நொதித்தல் நீர் வந்து நம்ம உடம்புல கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறார்.
இந்த இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா wisdom of those who invented and recommended various natural local treatments should be used சொல்கிறாரு. அதாவது இந்த கழிவுகளெல்லாம் வெளியேற்றுறதுக்கு வந்து நம்ம வந்து இயற்கை சிகிச்சைகளை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. when foreign matter presses upon the minute nerves in the circulatory system, the calibers or the bones of those vessels carrying blood or lymph become enlarged or closed. அப்போ இந்த கழிவுப் பொருட்கள் வந்து நுணுக்கமான நம்மளுடைய நரம்புகளில் வந்து அழுத்தும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட இரத்த நாளங்கள் வந்து ஒன்று விரியுது, இல்லாட்டி வந்து சுருங்கிடுது, அப்புறம் மூடி கூட ஆயிடுது. அந்த தடையே பட்டுது அந்த ஓட்டம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. இதனால் வந்து when the mouths of the vessels are closed, the current of blood ceases to flow. ரத்த ஓட்டமே வந்து நின்று போயிடுது இதனால் அப்படின்னு சொல்கிறார். The pressure of foreign matter on the nerves creates various nerve diseases such as paralysis by dislocating the natural functions of the sensory and motor nerves. இதனால் இந்த மாதிரி கழிவுப் பொருட்கள்லாம் இருக்கிறதுனால தான் பக்கவாதம் இந்த மாதிரி வியாதிகள்லாம் வருது. It becomes inefficient dislocation till the foreign matter is removed. இந்த கழிவுப் பொருட்கள்லாம் வெளியேற வரைக்கும் வந்து அவை வந்து ஃபங்க்ஷன் பண்ணாமல் போயிடுது, அதாவது செயல்படாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறார். இந்த நேச்சுரல் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி புல் த டைலேட்டட் அண்ட் ஹெவி இன்டர்னல் ஆர்கன்ஸ் டவுன்வர்ட்ஸ் அண்ட் காஸ் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த ஸ்டொமக்ஸ் அண்ட் ஸ்க்ரோட்டம்ஸ். அதாவது இயற்கையாக இருக்கிற புவி ஈர்ப்பு விசையினால் இந்த கழிவுகள்லாம் வந்து கீழ் நோக்கி இழுக்கப்பட்டு நம்மளோட கீழே இருக்கிற உறுப்புகளில் வந்து தங்கிடுது. இதனால தான் வந்து வயிறு பெருசாகிறது, விதைப்பையெல்லாம் பெருசாகிறது அப்படிங்கிறது சொல்கிறாரு. It is possible to trace a variety of facial shapes and different moods and expressions in people to the foreign matter which exerts and pressures upon the various minute nerves, blood vessels and muscles in human beings. இப்போ வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி முக அமைப்பு இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி குணம் இருக்குது. இது என்ன காரணம்னா நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு கழிவுகள் வந்து ஒவ்வொரு விதமாக தேங்கி இருக்கிறது தான் இதுக்குரிய காரணம். நம்மளுடைய இரத்த நாளங்களில் நம்மளுடைய சதை பகுதிகள்லாம் ஒவ்வொரு மாதிரி தேங்கி இருக்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மாதிரி குணங்களோட முக அமைப்போடு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து புலி மாதிரி சீரும் கண்களோடு இருக்கிறதுக்கும், இல்லை ஒருத்தர் வந்து ஒரு மான் மாதிரி நல்ல அழகிய கண்களோடு இருக்கிறதுக்கும் வந்து நம்மளுடைய உடலின் ஆரோக்கியம் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. The effect of such changes in the 9 sets of muscles that control the eyeball located in the sockets produces short and long sight. இந்த மாதிரி கழிவுப் பொருட்கள் வந்து நம்மளோட தசைப்பகுதி, கண்ணில் இருக்கிற தசைப்பகுதியில் வந்து பாதிக்கிறதுனால தான் நமக்கு கிட்ட பார்வை தூர பார்வை ஏற்படுது. அப்புறம் விலங்குகள்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட எல்லா விலங்குகளும் ஒரே மாதிரி தான் இருக்குது. டக்குன்னு பார்த்தா நம்மளால் ஒரு விலங்கை வந்து இன்னொரு விலங்குலேருந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் நமக்கு ரொம்ப வேறுபாடெல்லாம் தெரியாது. ஆனால் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் வந்து நிறையாவே வித்தியாசம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி கைரேகை அமைப்பும் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் மாறுது. நம்மளுடைய மூளையின் அமைப்பு மாறும்போது கைரேகையின் அமைப்பும் மாறுதுங்கிறத வந்து நிரூபிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்னென்னா நம்மளுடைய மூளையில் தேங்கி இருக்கிற கழிவுப் பொருட்கள் தான். As the whole human race has accustomed from time immemorial to the lifeless food, whether in small or large quantities, fermentation and foreign matter exist in proportion to the quantity eaten and the natural internal nervous force necessary to remove that waste deposit. முழு மனித இனமே வந்து பெரிய அளவிலோ சிறிய அளவிலோ வந்து இந்த கழிவுப் பொருட்கள் வந்து எல்லாத்தோட உடம்புலையும் இருக்க தான் செய்யுது. அதனால் நம்மளுடைய நரம்பு மண்டலம் வந்து நல்ல பலம் வாய்ந்ததாக இருந்துச்சுன்னா தான் இந்த கழிவுகளெல்லாம் வந்து வெளியேற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. there is no whole being in the whole human race who is free from disease. அதாவது முழு ஆரோக்கியமாக வந்து இந்த உலகத்தில் வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி யாராவது இருக்கணும்னா ரொம்ப அடர்ந்த காட்டுப்பகுதியில் முழு இயற்கை உணவை சாப்பிட்டு முழு இயற்கை காற்றை சுவாசித்து இருக்கிறவங்களால தான் அப்படி இருக்க முடியும். அப்படி யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களா இந்த உலகத்தில்ங்கிறதே வந்து நமக்கு தெரியாது. Blind faith in nature and our determination to copy the method of living adapted by animals are sure to better our happiness and enable us to enjoy life. சரி, இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னா கண்மூடித்தனமாக நம்ம இயற்கையை நம்பணும். விலங்குகள் எப்படி இயற்கையாக வாழ்தோ அந்த வாழ்க்கையை வந்து நம்ம அப்படியே காப்பி அடிக்கணும். இது ஒன்று தான் நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு வழி அப்படிங்கிறது சொல்கிறாரு. நல்ல விஷயங்களை வந்து நம்ம மற்றவங்ககிட்டருந்து காப்பி அடிக்கலாம், அது சரியானது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
The golden key has been found and it is for the human race to open the gates and rush into light and enjoy the bliss. அதாவது மனித இனத்தின் மகிழ்ச்சிக்கு வந்து ஒரு தங்க சாவி, அதாவது சொல்யூஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் வந்து நம்ம தான் வந்து அதோட கதவுகளை திறந்து வெளிச்சத்தை நோக்கி பேரின்பத்தையும் பரவசத்தையும் நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாரு. நன்றி, வணக்கம். ஆரோக்கியமே ஆனந்தம். வாழ்க வளமுடன். எல்லாம் நன்மைக்கே. அனைத்திற்கும் நன்றி. பேரின்பம் பரவசம்.